ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு விலாக் போடலான்னு இருக்கேன். அந்த விலாகில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் மத்தியானம் என்ன சாப்பிட போகிறோம், அதாவது நாங்கள் இன்றைக்கி வீட்டில் சமைச்சதை ஒரு விலாகாக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இன்றைக்கி வீட்டில் சமைச்ச உணவுகளை உங்களுக்கு சொல்லலாம். இன்றைக்கி என்னென்ன மத்தியானம் சாப்பாட்டுக்கு இன்றைக்கி என்னென்ன சமைச்சோம் அப்படிங்கிறது சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கிறேன். சரிங்களா? வாங்க நம்ம ஒவ்வொரு டிஷ்ஷாக நம்ம பார்ப்போம். இது வாங்க நான் ஒவ்வொன்றா உங்ககிட்ட காட்டுறேன். பார்க்கலாங்களா? ஒரு டிஷ்ஷாக நம்ம பார்ப்போமா? வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் எப்பவும் வைக்கிற மாதிரி ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட இது என்ன குழம்புன்னு பார்க்குறீங்க. என்ன குழம்புன்னு யாரும் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இது என்ன குழம்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் இப்போ சொல்லிடுவேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த குழம்பு எது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, இது என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா தீயல்னு சொல்லுவோம். எங்கள் ஊர் சைடு, அதாவது நாகர்கோவில் சைடில் இந்த தீயல்னு சொல்லுவோம். இந்த டிஷ்ஷு பேர் பார்த்திங்கன்னா தீயல். அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல், இது போக பார்த்திங்கன்னா ரசம். இதுதாங்க இன்றைக்கி மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டில் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பிட போகிறோம். அதுதான் இது. ஸோ இதுதான் இன்றைக்கி விலாகாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுல இருக்கேன். எங்கள் டிஷ் நல்லா பாருங்கள். சாப்பிட்றதுக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஆகும். சரி, அதுக்குள்ளே நம்ம இந்த விலாகை எடுத்துக்கலாம். ஆனால் மேபி கொஞ்சம் டிலே கூட சாப்பிடுவோம், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். சரி, நான் அதான் அந்த விலாக்ஸ் எடுத்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டு சைடில் பார்த்திங்கன்னா வத்த குழம்பு எப்படி தேங்காய் அரைச்சி வைக்கிறாங்களோ, தமிழ்நாட்டு சைடில் அது அப்படி இல்லை. தமிழ்நாட்டு சைடில் எப்படி வத்த குழம்பு வைக்கிறாங்களோ அதே மாதிரி தேங்காய்னா இல்லை, தப்பாக சொல்லிட்டேன். தமிழ்நாடு சைடில் வத்த குழம்பு வைக்கிற மாதிரி நம்ம இங்கே நாகர்கோவில் சைடில் பார்த்திங்கன்னா இது தீயன்னு சொல்லுவோம். தேங்காய் அரைச்சி இதை பண்ணுவோம். இந்த டிஷ்ஷு பண்ணுவோம். வறுத்து அரைச்சி இந்த டிஷ்ஷை பண்ணுவோம். இதை தீயன்னு சொல்லுவோம். இந்த டிஷ்ஷு நீங்கள் இந்த தீயல் பேர் பார்த்தீங்கன்னா உள்ளி தீயல்னு சொல்லுவோம். அதாவது வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்ட தீயல், அதுதான் நம்ம உள்ளி தீயல்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது வேறு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்புறம் மக்களே, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 2 செஷன் லைவ் போயிருக்கிறேன். ஒரு செஷன் லைவ் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது எப்படின்னா தோல்வியை வெற்றிக்கு முதற்படி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பார்ட் 1 நானே டிசைட் பண்ணிக்கிட்டேன். இது பார்ட் 1 அப்படின்னு நானே போட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு பார்ட் 2, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் அந்த ஃபெயிலியர் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸுக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நான் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் வீட்டில் போட்டிருக்கேன். 2மே லைவ் தான், இன்றைக்கி காலையில் எடுத்தது தான். கட்டாயம் 2 லைவையும் போய் பாருங்கள். ரெக்கார்ட் செஷன் லைவில் இருக்கும். கட்டாயம் 2 லைவையும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது போக இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம பார்த்த சாப்பாட்டுக்கு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, என்ன குழம்பு, என்ன கறி அப்படிங்கிறத, என்ன காய், என்ன காய்கறி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்போ நான் சொல்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மறக்காமல் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பை பை.